இடமலும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவருடைய வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. செம்பரம்பாக்கம் ஏரி அவருடைய தொகுதிக்கு உள்ள வருது. அதை அவருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவரை கூப்பிடாம, மக்கள் பிரதிநிதியா அவரை கூப்பிடாமலே அந்த ஏரியை அதிகாரிகள் திறந்து விட்டு விட்டதாக அவர் புகார் சொல்லியிருக்காரு. ஒரு அயோக்கிய பைய பொதுப்பணித்துறையில உக்காந்துருக்கிறான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் விட்டுருக்காரு. ஏன் நாங்களாம் தொட்டு தண்ணியை திறந்து விடக்கூடாதா, நாங்களாம் பூவள்ளி போடக்கூடாதா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக செய்வது சரிதானா? இல்ல, இது திமுக செய்வது சரியா தவறா அப்படின்ற வாதத்தை வைக்கிறதுக்கு செல்வ பெருந்தகை யோசிக்கிறாரு. நீ அதை தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்கள் திரும்ப திரும்ப அதிகாரிகள் மீது குறை சொல்வது. இப்போ திருமாவளவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா காவல்துறை சரியாக செயல்படவில்லை. இப்போ காவல்துறை மந்திரி யார்? ஸ்டாலின். அப்போ ஸ்டாலினை பார்த்து முன்னாலும் ஏன் குறை சொல்ல முடியல? துறை மந்திரி தானே கேள்வி கேட்கணும். அதிகாரிகள் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் செயல்படுறாங்க. அப்போ ஒரு முறை தவறு நடக்குது, அதிகாரி மேலே தவறு. 2 முறை நடக்குது, அவங்க மேலே தவறு. தொடர்ந்து நடக்குதுன்னா யார் மேலே தவறு? அப்போ எதற்காக இங்கே ஒரு அமைச்சர் உட்கார்ந்துருக்காரு? எதற்காக முதலமைச்சர் அந்த இலாக்காவை தன்னிடம் வைத்திருக்கிறார்? இந்த கேள்வியே கேட்கணும்ல. ஏன் கேட்க முடியல? இவங்க எல்லாருமே இப்படித்தான் பேசுகிறாங்க. இந்த தொங்கு சதைகள் இருக்காங்க பாருங்க, கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த தொங்கு சதைகள் அனைவருமே இப்படித்தான் பேசுகிறார். ஆனால் அவர் கேட்குறாருல்ல, அவர் ஒரு அயோக்கிய பையனை சொல்கிறாருல்ல, அப்போ காட்டமான பதில் தானே. ஏவா வேலு தான் சொல்கிறாரு, பதில் சொல்ல வேண்டியதுனே. சூடு சொரணை இருந்தால் பதில் சொல்ல வேண்டியதுனே. என்னை பார்த்து அயோக்கிய பையன் சொல்கிறியா? நீ தான் அயோக்கிய பையன் சொல்ல வேண்டியதானே பதிலுக்கு. இப்போ எப்பவுமே கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க இவ்வளோ ஹார்ஷாக பேச மாட்டாங்க. அதுவும் செல்வ பெருந்தகை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. இது வரைக்கும் அவர் இது மாதிரி பேசி பார்த்ததில்ல, முதல் முறையாக கொந்தளிச்சுக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? அவருடைய தொகுதி அவர் ஒரு பில்டப்பை காமிக்கணும்னு பார்க்குறாரு. தேர்தல் வருது, இன்னொரு 5 மாதங்களில் தேர்தல் வருது அப்படின்னும்போது அவர் அந்த தொகுதியை எப்படியாவது தன் பக்கம் வச்சுக்கிட்டு அவர் அந்த பில்டப்பை காமிக்கணும்னு பார்க்குறாரு. திருவண்ணாமலை தம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்க ஏவா வேலு இவருக்கு எப்படியும் அந்த தொகுதி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வேலை செய்கிறாரு. இந்த கோபம் கூட இருக்கலாம். இப்படி ஒரு உள்ளடி வேலைகள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரியாக்ட் பண்ணும் விதமாக துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதெல்லாம் மரபு இல்லை, நடைமுறை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் தெரியாம துணை முதலமைச்சரை கூட்டு ஒவ்வொன்றுக்கு ஷோ காமிக்கிறது மட்டும் நடைமுறையில் இருக்காமா? அது நடைமுறையில் இருக்கா? இல்லை, இதுக்கு முன்னாடி முதலமைச்சரை நிற்க வச்சுட்டு ரோட்டில் 4-5 இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் விட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது, பக்கத்தில் இந்த யார் பேட்டை ரவுடி சேகர் பாபு ஒரு அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர், அவர் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறது, 2 பேரும் சேர்ந்து கை தட்டுறது, இதெல்லாம் நடைமுறையில் இருக்கா? இதெல்லாம் மரபா? எந்த மரபை நீங்கள் பின்பற்றியிருக்கீங்க இந்த மரபை பற்றி பேசுறதுக்கு? நீங்கள் ஒருவேளை இதனுடைய பின்னணி நான் என்னவா இருக்கும்னு நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னாக்கா இந்த பக்கம் காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களாம் தொகுதி சீட் அதிகமாக கொடுங்க, எங்களை கரும்பு சக்கையாக புழிஞ்சு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு KS அழகிரி முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட பல பேர் பேசியிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இப்படிலாம் இவங்க பேசுறதால விஜய் பக்கம் இவர்கள் நெருங்குகிறார்கள் என்ற ஒரு இதால திமுக அப்படி பண்ணுது. விஜயோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவது உண்மை, சரியா? அது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே நடத்தியதும் உண்மை, சரியா? இப்போ விஜயோடைய அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றத எந்த இடத்துல அவங்க நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவிடம் எப்படி பேரம் பேசுவது அப்படின்றதற்கு விஜயை ஒரு பகடக்காயாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூடுதல் எண்ணிக்கையில் கூட்டணி கட்சிகளை சேர்க்க வேண்டும் என்று முயற்சிக்கிறது. ஆமாம், அவங்க எப்படியாவது தேமுதிக உள்ளே கொண்டு வரணும். பாமகவில் ஏதாவது ஒரு அணியாக, அதாவது 2 அணியாக போட்டியிடாமல் ஒரு அணியாக போட்டியிடாமல் 2 அணியாக போட்டியிடுதுன்னு வைங்க. அப்போ 2 அணியில் ஒரு அணியை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்ட்டுலாம் இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி செய்யும் பொழுது விசிகா போன்ற கட்சிகள் பாமக உள்ள வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க, சரியா? அது மாதிரி காங்கிரஸுக்கும் என்னென்னா, இப்போ 25 இடங்கள் தான் தருவான். போன வாட்டி 25 கொடுத்தோம், இந்த வாட்டி அதே 25, அது கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வராங்க. காங்கிரஸுக்குள்ளே இருக்கவங்களுக்கு என்னன்னா 25 திருப்பி அதே பழைய தலைவர்களுக்கு போயிடும். ஆமாம், கண்டிப்பாக. கடந்த முறை வாங்கியவனே திரும்பி வாங்க போகிறான், ஜெயிச்சவனே திருப்பி போட்டிடுவான். அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன கிடைக்க போகுது இதில் அப்படின்னு மற்ற தலைவர்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு எப்போ வாய்ப்பு தருவீங்க? அப்போ 25லேருந்து நீங்கள் பழைய ஆட்கள் விலகுங்க, புதிய ஆட்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு அவங்க கேள்வி வைக்கிறாங்க. இப்போ புதிய ஆட்களுக்கு கொடுக்கணும்னா பழைய ஆட்கள் விட்டு தரத்துக்கு ரெடியாக இருப்பாங்களா? மாட்டாங்க, நிச்சயமாக முடியாது. அப்போ கூடுதல் இடங்கள் தான் ஒரே வழி. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு கூட்டணி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் என்ற சூழல். 2016 செல்வ ஜெயலலிதா நின்னா மாதிரி 228 தொகுதி, 234 தொகுதி, 228 தொகுதி நாங்கள் நிற்க போகிறதே அவ்வளோதான். அந்த தொகுதிகள் எல்லாமே இரட்டை இலையில தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு நிற்க வேண்டுமா? நீ உதயசூரன் நிற்க வேண்டியதானே? முடியாது. அப்போ கூட்டணி கட்சிகள் அவசியம். அது இப்போ இல்லை,
2023 இருந்தே இதான் பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். கூட்டணி கட்சிகள் இல்லை, கூட்டணி கட்சிகள்னா டப்பா டான்ஸ் ஆகிடும். நாடாளுமன்ற தேர்தல் வந்து அது தேசிய பார்வையில் நடக்கக்கூடியது, சரியா? அதில் ராகுல் காந்தியா நரேந்திர மோடியா அப்படின்னு பார்த்து நடக்கக்கூடியது. ஸோ அதில் நீ வாங்குறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா என்பதுதான் போட்டி. அப்படி வரும்பொழுது இது 2 பிரதான கட்சிகள் போட்டி. அதை தவிர்த்து விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்காங்க, சரியா? ஆனால் இவங்கெல்லாம் இப்போ விஜய் இன்னும் நமக்கு தெரியாது, அது என்ன, இஸ் நாட் எ ப்ரூவன், நமக்கு தெரியாது எவ்வளோ வாங்குவார்னு நமக்கு தெரியாது. சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வாங்கியிருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் கணக்கில் எடுத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 7-8% அவர் வாங்கியிருக்காரு, சரியா? அவரால் ஆட்சியை பிடிக்க முடியுமானா முடியாது. அப்போ இங்கே ஆட்சியை பிடிப்பதற்கான போட்டி யார் இருக்க முடியும்? ஒன்று திமுக, அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது அதிமுக. அப்போ அதிமுக திமுக 2 பேரும் தான் மோதுறாங்க. இப்போ இது மோதும் பொழுது இவங்களுக்குள்ள எத்தனை தேர்தலில் மோதி இருக்காங்கன்னு பாருங்க. புரியுது. இதுவரையில் நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள், நாடாளுமன்றத்தை விட்டுருங்க, சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் எத்தனை முறை மோதி இருக்கிறார்கள்? ஸ்ட்ரைக் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 70% முறை அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுகவோட அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக தான். அப்படின்னும் பொழுது திமுக தனியாக போட்டியிட்டு வெல்வது என்பது சாத்தியமே கிடையாது, சரியா? திமுக கடைசியாக 100 தொகுதிகள் அப்படின்னு வெற்றி பெற்றது எப்போ? இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட 100 தொகுதிகள் இருக்காங்க. 2021க்கு முன்னால 100 தொகுதிகள் எப்போ கடைசியாக ஜெயிச்சு? இல்லை, அதுக்கு முன்னாடி ஜெயிச்சுன்னா அது ஒரு 10 வருஷம் கணக்கு வருமே. 10 வருஷம். ஏன்னா 2009 கூட அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட். அவையே 96ல் தான் அவங்க 100 தொகுதிகளை தாண்டினாங்க. ஓ, சரியா? 1996ல் தான் திமுக 100 தொகுதிகளை தாண்டியது. அதற்கப்புறம் 2021 வரைக்கும் அவங்க 100 தொகுதி என்ற எண்ணிக்கையே பொது தேர்தலில் தொடவில்லை. ஓ, ஓகே. 2019 நடந்த இடைத்தேர்தலில் தான் அவங்க அந்த 17 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா, 18 தொகுதியிலையா 20 தொகுதியில் நடந்தது இல்லையா, அதில் ஜெயிச்சு தான் அவங்க 100 தாண்டினாங்களே தவிர்த்து சட்டமன்ற பொது தேர்தலில் அவங்க 100 தொகுதியில் தொடவே இல்லை. 96ல் கடைசியாக 96 என்ன சூப்பர் ஸ்டார் வந்து வாய்ஸ் கொடுத்தாரு. அதை தவிர்த்து மூப்பனார் பெரிய ஃபேக்டரா இதெல்லாம் இருந்ததுனால ஜெயிச்சிங்க, சரியா? இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் எங்கே ஜெயிச்சிருக்கீங்க? 2006ல் மைனாரிட்டி ஆட்சி தானே, அது எவ்வளோ பெரிய கூட்டணி. அது பாமக குட்டி குட்டி ஜாதி கட்சிகள் எல்லாத்துலேயும் உள்ள வச்சிருந்தாங்க, எல்லாருமே நீங்கள் அதான் ஜெயிச்சிங்க நீங்கள், சரியா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்போ எப்படி ஜெயிப்பீங்க? ஓ, அதனால தான் இப்போ காங்கிரஸுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணுன்றதுக்காக தான் இது போன்ற செயல்கள்லாம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, காங்கிரஸ் இவங்களுக்கு கொடுக்குறாங்க, காங்கிரஸ் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறது. ஏன்னா இதுதான் சான்ஸு. இந்த 6 மாதம் தான் திமுக வந்து காங்கிரஸ் சொல்கிறது கேட்கும். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் திமுக சொல்கிறது கேட்கணும், சரியா? ஏன்னா 2029 என்பது காங்கிரஸுக்கான தேர்தல், நிச்சயமா. ஸோ அவங்க நாங்கள் விஜயோட பேசிக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு கூடுதல் இடம் தருவதற்கு தயாராக இருக்கிறார். இப்போ அந்த குடைச்சல் ஒரு பிட்டை போட தான் செய்வாங்க. அப்போ அந்த விஜய் கூட பேசுவதால தான் இப்போ இந்த மாதிரி குடைச்சல்களை கொடுக்குறாங்களா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு? அப்படி சொல்லலாமா? இல்லைனாலும் செல்வ பெருந்தகையே வந்து ஓரம் கட்டணும் அப்படின்ற முடிவை வந்து ஒரு பக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எடுக்கிறாங்க. செல்வ பெருந்தகை வந்து ஸ்டாலினுடன் நல்ல ஒரு உறவில் இருக்கார். ஏன்னா ஸ்டாலின் சொல்வதற்கெல்லாம் தொங்கு சதை மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஏவா வேலு போன்றவர்கள் இவரை எப்படியாவது கழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவருக்கு காங்கிரஸ்லேருந்தே உதவக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. காங்கிரஸ் அப்படித்தான், கோஷ்டிகள் நிறைந்த ஒரு கட்சி. சரி, இன்னொரு விஷயத்த குறிப்பாக பார்க்கணும். நாங்களாம் தொட்டு திறக்கக்கூடாதா, நாங்களாம் தொட்டா என்ன ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஜாதியை முதல்ல உள்ளே கொண்டு வராரோ திமுக? கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? நியாயமான கேள்வியை தான் நான் பார்க்குறேன். ஆமாம், ஏன் அவர் தொடக்கூடாதா? அப்போது நீங்கள் இப்போ சாதிய இதை கடைபிடிக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? கேஎன் நேருவோடைய இடத்துல போய் நீங்கள் இதை பண்ண முடியுமா? அதிகாரிகள் திறக்க முடியுமா? தொகுதியில் போயிட்டு நீங்கள் அதை பண்ண முடியுமா? ஏதாவது அதிகாரி திட்டத்தை தானே திறந்துட்டு வர முடியுமா? அந்த இருக்கானே பாபா மர்கையா, யார் அன்பில் மகேஷ், அவனோட தொகுதியில் இப்போ திறக்க முடியுமா? முடியாது இல்லை. அப்போ ஏன் செல்வ பெருந்தகையை மட்டும் என்ன உங்களுக்கு தக்காளி தொக்கா அப்படின்ற கேள்வி வரும்ல. அந்த விதத்தில் அவர் கேட்கறது சரி. ஆனால் அவர் அதிகாரிகளை பார்த்து கேட்கிறார் என்பதை தான் நான் குறை சொல்கிறேன். நீ அதிகாரிகளை பார்த்து என்ன பிரயோஜனம்? அவங்க என்ன பண்ண முடியும்? யார் மேலே இருந்து சொல்கிறார்களோ அதன்படி அவர்கள் நடக்கிறார்கள், சரியா? அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய அறச்சீற்றம் என்பது ஆழ்வோரை பார்த்துருக்கணும். நீ சொல்கிறல்ல, என்ன வார்த்தை சொன்னார் அவர், எல்லாம் உட்காந்துருக்கான், ஒரு அயோக்கிய பையன் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேளு. அயோக்கிய பையன் யாருன்னு நீ தான் தெரியுமா? நாளாச்சே சொல்லு.
உனக்கு எதிராக கருத்து சொல்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் பீவாளியை தூக்கிட்டு ஆள் அனுப்புறல்ல, இது கேளு, யார் வேண்டானது? தைரியமாக கேட்க வேண்டியதானே? ஏன் வேலு நீ தான் அந்த அயோக்கிய பையன் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல முடியல உன்னால்? சரிங்க, பார்ப்போம். அவங்க கூட்டணிக்குள்ளே இப்போ தான் ஒரு குடைச்சல், ஒரு வெடிகுண்டு வந்திருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துகிட்டு இருக்குனாக்க, நடிகர் விஜய் அவர்கள் வந்து பலமுறை கரூருக்கு போகிறாரு, நாளைக்கு போகிறாரு, அடுத்த நாள் போக போகிறாருன்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு செய்தி என்ன பரவிக்கிட்டு இருக்கு பொதுவான்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்து இங்கே சென்னையில் பனையூர்லேயோ அல்லது மகாபலிபுரத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ ரெசார்ட்லேயோ வச்சு பார்க்க போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. இது எந்த விதத்தில் உண்மை? அது மட்டும் இல்லாமல் இப்படி பார்க்கறது வந்து முறையா விஜய்? அதாவது கரூரில் நடந்தது ஒரு ஒரு துன்பியல் வருத்தமான ஒரு நிகழ்வு. சரியா? இது நடந்த உடனேயே இதில் ஒரு சதி இருக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வந்து என் போன்றவர்கள் நம்ம எல்லாருமே வெளிப்படுத்தினோம். நம்ம நம்புகிறோம் இது ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சதி என்பது அரசாங்கத்தின் குளறுபடியில் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிப்பதாக நம்ம நினைக்கிறோம். சரியா? இப்போ அரசாங்கத்தின் குளறுபடிகள் குறித்து முதலாக குரல் கொடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த குரலை கொடுக்கிறார். சரியா? அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சிபிஐ விசாரணையை விஜய் தரப்பு கோரவில்லை. ஓ, ஓகே. அவங்க வந்து உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் ஒரு விசாரணையை தான் அவங்க கோரினாங்க. அதுதான் அவங்களுடைய மனுவிலையும் இருக்குது. சிபிஐ விசாரணையை கோரியது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள். அவர்கள் அதை கோருவதற்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று வாதிடுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. நிச்சயமா. 2வது ஆளும் தரப்பு எப்படியெல்லாம் மிரட்டுன்றது நமக்கு தெரியும். பெட்டிஷன் போட்ட 5 பேர்ல 2 பேரை மிரட்டுறாங்க, ஆமாம், மாற்றி பேச வைக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா? செந்தில் பாலாஜியுடைய அந்த வழக்கிலேயே பார்த்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் அவர் மிரட்டினார் சாட்சியங்கள்ன்றதை உச்சநீதிமன்றமே பதிவு பண்ணியிருக்கு. நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர்களே உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனது அதிமுக வக்கீல்கள். சரியா? அப்போ சிபிஐ விசாரணைக்கு வழிவகுத்ததும் அதிமுகவுடைய செயல்பாடு, அதற்கு இடம் கொடுத்தது திமுகவுடைய குளறுபடிகள். ஓகே. சரியா? அப்படி இருக்கும் பொழுது இப்போ கூட்டணி அதிமுகவுடன் வைப்பார்களா மாட்டார்களா இந்த கதையே வேண்டாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ. சரியா? இப்போ பிரச்சனை என்னன்னா, இது சதியா, திட்டமிட்ட சதியா? சதி என்று நான் நம்புகிறேன், ஆனால் திட்டமிட்ட சதியா இல்லை தற்செயலாக நடந்த ஒரு சம்பவத்தை அரசியல் ஆதாயத்திற்காக விஜய் மீது திருப்பி விட்டிருக்கிறார்களா இப்படின்ற உண்மை எப்போ தெரிய வரும்? இந்த சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கக்கூடிய இந்த சிபிஐ விசாரணையின் அடிப்படையில் தான் நமக்கு தெரிய வரும். சரியா? அப்படி தெரிய வரும் பொழுது இதில் யார் யார் என்னென்ன செய்தார்கள் அப்படின்றது நமக்கு புலப்படும். இப்போது இந்த நிலையில் விஜய் தரப்பிலிருந்து அவருடைய கட்சியினர்கள் போய் பார்த்துட்டாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை எல்லாம் அணுகிட்டாங்க, பேசிட்டாங்க. சரியா? இதை தவிர்த்து விஜயே வீடியோ கான்ஃபரன்சிங்கில் எல்லார்கிட்டையும் பேசிட்டார். இதை தவிர்த்து அவர்களுக்கு நிவாரண தொகையும் வழங்கப்பட்டு விட்டது, அவர்களும் பெற்றுக்கொண்டு விட்டார்கள். சரியா? இதோட இந்த பிரச்சனை, இந்த சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வர வேண்டியது. விசாரணையுடைய முடிவு வரும்பொழுது இந்த பிரச்சனையை திருப்பி நம்ம எடுத்து அலசி ஆராயலாம். சரியா? கண்டிப்பாக. இப்போ இதில் விஜய் அங்கே நேரடியாக போய்தான் ஆக வேண்டும் என்று ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்னா அவர் பேசிட்டார், குடும்பத்தினர்கிட்ட பேசிட்டாரு. அங்கே அவங்களுக்கு தேவையான நிவாரண தொகையை தேவையானன்னு சொல்ல முடியாது, ஆனால் இவர் கொடுக்க முடிவு செய்த நிவாரண தொகையை கொடுத்துட்டாரு. அதை தவிர்த்து அவங்களோட தொடர்பில் அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க. சரியா? இது எல்லாமே இருக்கும்பொழுது அவர் அங்கே சென்றுதான் ஆக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் இதை அரசியலாக்க வேண்டும் என்று நினைத்தால், அல்லது பாதிக்கப்பட்டிருப்பது நாங்களும் தான் என்று விஜய் தரப்பு நினைத்தால், என்னை பொறுத்திருக்க விஜய் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு மாசமா அவர் முடக்கி வச்சிருக்காங்கல்ல, ஒரு மாசமா அவர் கட்சியை முடக்கி வச்சிருக்காங்கல்ல, அப்போ அவரும் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த சதி எங்களுக்கு எதிராக நடைபெற்றது, இது அரசாங்கத்துடைய குளறுபடிகள் காரணம் அப்படின்றத மக்கள் முன்னாடி போய் எடுத்து சொல்ல வேண்டியது தானே? கரூருக்கு போக வேண்டாம், உங்கள் கட்சிக்காரங்க நெய்வேலிக்கு போகலாம்ல, உங்கள் கட்சிக்காரங்க திருநெல்வேலிக்கு போகலாம்ல, உங்கள் கட்சிக்காரங்க மதுரைக்கு போகலாம்ல, திருச்சி போகலாம்ல, சேலம் போகலாம்ல, மற்ற மாவட்டங்களே இதை பிரச்சாரமாக உங்கள் கட்சிக்காரங்க கொண்டு போகலாம்ல. விஜய் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க, உங்கள் கட்சிக்காரங்க கொண்டு போகலாமே. திண்ணை பிரச்சாரங்கள் பண்ணுங்க. சரி, பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல, திண்ணை பிரச்சாரங்கள் பண்ணுங்க, என்ன பண்ண முடியும்?
அப்படியே 4 மாவட்டத்தை கைது பண்ணுறோன்னா கைது பண்ணட்டும். மக்களுக்கு விழிப்புணர்வு வரட்டும். என்ன காரணத்துக்காக கைது பண்ணாங்க அப்படின்றது பேச்சுவாக்க வரட்டும். சரியா? அப்போ இதை தான் நீங்க செய்யணும். இல்ல இந்த விஷயத்த அப்படியே விட்டுறணும். புரியுது. கடந்து போகணும். சரி, ஒரு துன்பியல் சம்பவமோ, ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவமோ, இது 2மே நமக்கு வாழ்க்கையில ஒரு படிப்பினையா இருக்கணும். சரியா? நம்மள அது மொத்தமா மூழ்கடிச்சிடக்கூடாது. அப்ப இதிலேருந்து நம்ம படிப்பினையா கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறது தானே சரியா இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும். இது என்னோட அறிவுரையா நான் சொல்லல. இது என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். அப்படின்னும் பொழுது, விஜய் கரூருக்கு செல்ல வேண்டும். விஜய் கரூருக்கு செல்ல வேண்டும் என்று உங்களை ஒரு டிஃபென்ஸ் மோடுலயே வைக்கிறாங்க. அதாவது உங்களை ஒரு கில்ட் ட்ரிப் குற்ற உணர்வுக்குள்ள உங்களை தள்ளுறாங்க. உங்களை மட்டும் தள்ளினா பரவாயில்ல. அவங்க யாரெல்லாம் தள்ளியிருக்காங்கன்னு பாருங்க. பாதிக்கப்பட்டவர்களையும் தள்ளுகிறார்கள் இந்த குற்ற உணர்வுக்குள்ள. அப்ப பாதிக்கப்பட்டவர்களையும், நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களையும், இதனால் அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களையும் குற்ற உணர்வுக்குள் தள்ளி அவர்கள் வேற எதையும் செயல்படவே கூடாது என்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க. இந்த பிரச்சனையை இதற்கு மேல நீங்க வேற அதாவது இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வியே கேட்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க கொண்டு போறாங்க. சரியா? இப்ப இதற்கு என்ன எதிர்வினை ஆற்ற போறீங்கன்றதான் கேள்வியை தவிர்த்து நீங்க கரூர் போறீங்களா இல்லையான்றது கிடையாது. நீங்கள் கரூர் போனது சரியா இல்ல போகாம இருந்தது சரியா அப்படின்றது குறித்து மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள். சரியா? அது இப்போ அவசியமே கிடையாது. இப்ப தேவை என்னன்னா உங்களுடைய செயல்பாடு, அடுத்த கட்ட செயல்பாடு என்ன? அரசாங்கம் கொடுக்கலங்க இடம், அடுத்து என்ன பண்ண போறீங்க? நான் அவர்களை இங்கே கொண்டு வந்து பார்க்கிறேன். நீங்க தான் வீடியோ கான்ஃபரன்சிங்ல பேசிட்டீங்களே. சரி, நீங்க கூட்டம் வந்து பார்த்தீங்கனாலும் அதனால ஒரு நாள் கூத்து அவ்வளவுதான். சரியா? அதுக்கப்புறம் என்ன? அதனால உங்க இயல்பு வாழ்க்கைக்கு நீங்க எப்ப திரும்ப போறீங்க? எங்க என்ன பிரச்சனை ஆயிருக்கு இப்போ அப்படின்னா, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக விஜய்க்கு ஆறுதல் சொல்வதற்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வரும் நிலைக்கு வந்துருச்சு. இல்ல அது நிறைய பேரோட பேட்டி அப்படிதான் இருக்குது. சரியா? அப்போ இது 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 அவசியமா என்றால் அவசியம் கிடையாது. உங்களை குற்ற உணர்வுக்குள் தள்ளுகிறார்கள். விஜயை குற்ற உணர்வுக்குள் தள்ளுகிறார்கள். அப்போ அதற்கு ஏன் நீங்கள் தீனி போடுகிறீர்கள் என்றுதான் என்னுடைய கேள்வி. அவன் இடம் தர மாட்டேங்கிறாங்க. அவன் 200 பேர் கூடுற மாதிரி இடம் தரேன்றான். சரியா? அதுவும் எப்படி இருக்கணும்? இடம்னா ஏசிலாம் கொடுக்க மாட்டாங்களாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் வால் 3 அடிக்கு கீழே தான் இருக்கணுமா. இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுறாங்க. இதை சொன்னா எங்களிடம் கேட்கவே இல்லை, நாங்கள் சொல்லவும் இல்லை அப்படின்வாங்க. இதில் இன்னொரு தகவல் அரசல் புரசலாக வந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர்களுக்கு ஃபோன் போட்டு பர்சனலாக சொல்றாங்களாம், கொடுக்காதீங்க, கொடுத்தா ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா உங்களை வழக்கில் சேர்த்துப்பாங்க. விஜய்க்கு இல்லை, எல்லா எதிர்கட்சிக்கும் இதான் நிலை. கரூர்ல இதுதான் நிலைமை. பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் இதான் நிலைமை. அதை கடந்து நம்ம செய்கிறோம். ஏன்னா அங்க இருக்க ஆட்கள் லோக்கல் செல்வாக்கு கொண்டவர்களாக இருக்கிறதுனால இப்போ இவர் இருக்கார் இல்லையா, விஜயபாஸ்கர். ஆமாம், கரூர் விஜயபாஸ்கர் அங்கே லோக்கல் செல்வாக்கு கொண்டு இருக்கிறதுனால அவரே கூட செயல்படாத அளவுக்கு அழுத்தங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள். இடையில கூட பேனர் வச்ச பிரச்சனை ஏதோ அதெல்லாம் பண்ணதான் செய்வாங்க. அதை கடந்து அவருடைய செல்வாக்கு இருக்கின்ற காரணத்தினாலதான் ஒண்ணுமில்லை. அவரே செந்தில் பாலாஜி சொல்றாருல, நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேங்க, ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல நபர் விஜயபாஸ்கர் தான் அப்படின்ட்டு. மொத்த போலீஸும் அங்கே காவலுக்கு இருக்கும் பொழுது எப்படி இவரால் வர முடியுது? லோக்கல் செல்வாக்கு அவரை மீறி போலீஸ் விட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ அந்த செல்வாக்கு கொண்ட நபர்கள் உங்களுக்கு அந்த கட்சியில அந்த இடத்துல இப்போ இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை, யதார்த்தமான உண்மை. இதை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா உங்க கட்சியே 1.5 ஆண்டுகள் தான். ஆமாம். ஸோ இது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது நீங்களும் புரிஞ்சுக்கிப்பீங்க. இப்போ என்ன கேள்வினா, திரும்ப திரும்ப விஜய் கரூருக்கு ஏங்க அவங்க குடும்பத்தினரை நிவாரணத்தை நிராகரிச்சிட்டாங்களா? அவங்க வேண்டாம் நிராகரிச்சிட்டாங்க. விஜய்க்கு ஆதரவாக தான் இப்பயும் இருக்காங்க. அவங்க ஆதரவா இருக்காங்க, எதிர்ப்பா இருக்காங்கலாம் விட்டுருங்க. நிவாரணத்தை நிராகரித்தார்களா? இல்லை இல்லை இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அவர்கள் விஜயை குற்றம் சாட்டவில்லை என்றுதான் பொருள். ஓகே, சரியா? இப்போ அரசாங்கம் அப்படின்னு வரும்பொழுது மிரட்டல் இருக்கும். வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. விஜய்கிட்ட என்ன மிரட்டல் இருக்க போகுது? புரியுது. நீங்க கேட்கலாம், அப்போ அரசாங்கம் கொடுத்த பணத்தையும் கூட தானே அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்ட்டு. அதை வாங்க வேற வழி கிடையாது. ஏன்னா அரசாங்கத்தை எப்படி ஏற்றுப்பீங்க? ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் மிரட்டணும்னு அவசியம் கிடையாது. அவர் மிரட்டினாலும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அப்போ மிக தெளிவாக அவர்கள் அது மனவலி இருந்தாலும் அதை கடந்து யோசிக்க வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற நிலைக்கு போயிட்டாங்க. உங்க கட்சியும் போகணும்ல. கட்சி அப்ப தேக்க நிலையிலே இன்னும் இருக்கு. நீங்க தேக்க நிலையில இருக்கா மாதிரியான ஒரு தோற்றத்தை
உருவாக்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள்ன்ற நான். ஓகே. ஏன் மீடியா மாஃபியாவை வச்சுட்டு அவன் அப்படிதாங்க ஒரு கிரியேட் பண்ணுவான். நீங்கள் சுணக்கம் அடைந்து விட்டீர்கள், நீங்கள் வந்து தேக்க நிலையில் இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு ஒரு தோற்றத்தை அவன் ஏற்படுத்துவான். அப்போ அந்த தோற்றத்தை ஏற்படுத்தும் போது நீங்கள் அதுக்கு தீனி போடக்கூடாதுல்ல. நிச்சயமா விஜய் தான் இதுல இருந்து நான் முடிவு வந்து அவர்களை சென்று நேரில் சந்தித்து நீங்கள் தான் பேசிட்டீங்களே, ஃபோனில் பேசி ஆறுதல் சொல்லிட்டீங்களே, கட்சி இயல்பு வாழ்க்கைக்கு போகணும்ல. நிச்சயமா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்க இப்போ ஹாட் டாபிக்கா டிவிகேக்குள்ள என்ன போய்கிட்டு இருக்குனாக்க புஸ்ஸி ஆனந்த் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பதவியை பறிக்க போறாங்க, அவரை பதவியிலிருந்து நீக்க போறாங்க, வேற புதிய பொதுச்செயலாளர் கொண்டு வர போறாங்க, ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து ஆதவர்ஜுனா கொண்டு வர போறாங்கன்னு இப்படியான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல இப்ப 2 நாட்களா வேகமா பரவிக்கிட்டு வந்து பரப்புறதே திமுக தரப்பு தாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இது விஜயோடைய கட்சி. ஓகே. யாரை கட்சியில் வைத்திருக்க வேண்டும், யாரை கட்சியில் வைத்திருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது விஜய் தான். சரியா? விஜய் அவங்க கட்சிக்காரங்க முடிவு பண்ணிப்பாங்க. நமக்கு என்ன வந்தது? அது அவங்க கட்சியோட உள் விவகாரம். சரியா? யாரை அவர்கள் கட்சிக்குள் வைத்திருக்க வேண்டும், யாரை அவர்கள் ஆலோசகராக வைத்திருக்க வேண்டும், இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அந்த கட்சியோட விஷயம். எனக்கும் அவங்களுக்கும் அது சம்மந்தம் கிடையாது. சரியா? கரூரில் நடந்தது பொது பிரச்சனை. ஏன்னா பொது வெளியில் பொதுமக்கள் அங்கே பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்ற நிலையில் அது ஒரு பொது பிரச்சனை. அதில் நம்ம குரல் கொடுத்தோம். யாருக்கு குரல் கொடுத்தோம் என்றால், இந்த அரசாங்கத்துடைய தவறு என்பதை சுட்டி காண்பித்து விஜயை இவர்கள் கார்னர் செய்ய பார்க்கிறார்கள் அப்படின்றதுக்கு நியாயமாக அவர்கள் பக்கம் இவர் பக்கம் நிற்பது தான் சரி அப்படின்னு நம்ம நின்னோம். அது வேற. விஜயோடைய கட்சிக்குள்ள என்ன நடக்கணுன்றதை அவங்க கட்சிக்காரன் பார்த்துப்பாங்க. நமக்கு என்ன வந்தது? புஷி ஆனந்த் இருந்தா என்ன, சிசி ஆனந்த் இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு அது எந்த விதத்துலையும் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இல்லையா? அது அவருடைய கட்சியுடைய உள் விவகாரம். யாரை வைக்க வேண்டும், யாரை வைக்கக்கூடாது. ஆனால் அது சம்பந்தப்பட்ட வதந்திகளை பரப்புவது அப்படின்றது கடந்த 4.5 ஆண்டுகளாக அதிமுக குறித்து இதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து திமுகவோட நரேட்டிவ். இதுதானே திமுக இதுதானே பண்ணிட்டு இருந்தது. கடந்த 4.5 ஆண்டுகளாக எவ்வளவு பேட்டிகள், எவ்வளவு விவாதங்கள், எப்போ பார்த்தாலும் வாரம் இந்த கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் ஓஞ்சி போயிருக்கு. இல்லைன்னா கண் போன கக்கா, குரல் போன குருவி, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க நடத்துகிற இந்த கச்சேரி மாதிரி ஒன்று லாவணி கச்சேரி ஒன்று நடத்துவாங்க பாருங்கள். வேலை இல்லாத வெறும் பயலங்கள்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அவனுங்களை வச்சுக்கிட்டு இவங்க கும்மி அடிக்க வேண்டியது. யார்? அந்த பெங்களூர் புகழேந்தின்னு ஒருத்தன், என்ன அப்புறம் இந்த கோலப்பண்ணு ஒருத்தன், இந்த மாதிரி ஒரு 5 பேர் நிலைய வித்வான்கள். இந்த நிலைய வித்வான்களை வச்சுட்டு கும்மி அடிக்க வேண்டியது. அதிமுகவில் ஓபிஎஸ், இபிஎஸ் இதே தானே பேசிட்டு இருந்தாங்க 4.5 ஆண்டுகளா. அப்போ அதைத்தான் இப்போ விஜய் மத்தியிலும் செய்கிறாங்க. அப்போ விஜய் இவ்வளவு நாள் அதிமுகவை டார்கெட் பண்ணவங்க இன்னைக்கு விஜயை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் கரூர் விவகாரத்தில் திமுக மீது விரல் நீட்ட ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள். இப்போ அது வந்து அவங்களுக்கு அவங்க ஏதோ நினச்சி எதையோ செய்ய போய் அது அவங்களுக்கே ரிவர்ட் அடிக்குது. ரிவர்ட் அடிக்குது எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு வேறு வழி இல்லாமல் தப்பிக்க வேண்டும் என்றால் விஜயை வந்து இதில் அசிங்கப்படுத்த வேண்டும். 1, அவர் கட்சி முடங்கி விட்டதாக சொல்ல வேண்டும். 2, இதான் அவங்களுடைய நோக்கம். இதை அவர்கள் அந்த குழப்பத்தை விளைவிக்க வேண்டும். விளைவிப்பதற்கு யார் யாரை பயன்படுத்தணுமோ அவங்கள பயன்படுத்துகிறாங்க. இதில் இன்னொரு ஒரு இடைச்சொருகளாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் தமிழ்நாடு காவல்துறை இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை கைது பண்ணல? ஏங்க இப்போ காவல்துறை கைது பண்ணுன்றதை விட நீங்கள் முதல்ல இந்த இந்த வழக்கு விசாரணையிலிருந்து எடுத்து பாருங்களேன். அவங்கள பொறுத்தவரைக்கும் திமுக எப்படி பார்க்கும்னா, இவங்க முடங்கிட்டாங்கல்ல. இப்போ இவங்க கைது பண்ணீங்கன்னாக்கா இவங்க ஹீரோ ஆயிடுவாங்க. ஓகே. 2வது அவங்க வெளில வந்ததுக்கப்புறம் இன்னும் வேகமாக உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. இப்போது அவங்க செயலே படலைன்னா ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னே ஒரு மாதமாக நீங்கள் என்ன பரப்புரை செய்வீங்க? இப்போ பொதுச் செயலாளர் இப்போ தான் அந்த சிபிஐ விசாரணைக்கு வழக்கு போனதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் வந்தார். சரியா? இப்போ அது வரைக்கும் என்னென்னு நீங்கள் பரப்புரை செஞ்சீங்க? தலைமறைவு, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரே தலைமறைவு அப்படின்ற ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல, அது வலுவான பிரச்சாரம் இல்லை. நீ மக்கள் மத்தியில் என்ன நம்பிக்கை உனக்கு வரும் கட்சி மேலே? சிறைக்கு போயிட்டாருன்னா சிறையில் எடுத்து போட்டாங்கப்பா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி போகும். அது திமுகவுக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதுனால தான் அவங்க இந்த கைது நடவடிக்கையை எடுக்காமல் யோசிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இவங்களை ஓட விட்டா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு பரப்பி விடலாம். ஓட விடுங்க. மாவட்ட செயலாளர்லாம் நான் பிடிக்கிறேன். திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கைது பண்ணாங்க, சேலம் மாவட்ட செயலாளர் கைது பண்ணாங்க, நாமக்கல் மாவட்ட செயலாளர் கைது பண்ணாங்க, கரூர் மாவட்ட செயலாளர் கைது பண்ணாங்க. இவங்க எல்லாம் கைது பண்ணால் அந்த மாவட்ட செயலாளர் கிரேடில் இருக்கக்குள்ள புது ஆளுங்க, அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. திமுகவுடைய எதிர்பார்ப்பு இதுதான். சரியா? கட்சியில் ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும்.
மக்கள் மத்தியில் இந்த கட்சியை பற்றி தவறான ஒரு பார்வையை கொண்டு வர வேண்டும் என்றால் புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் வெறும் வழக்கம் மட்டும் போட்டு இவங்களை தலைமுறைவாக வச்சு இதை பாருங்க, இவங்க தலைவர் எல்லாமே தலைமறைவாக இருக்காங்க, இந்த கட்சியில் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு பரப்புரையை கொண்டும் போக முடியும். கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கைது பண்ணுறதன் வாயிலாக கட்சியில் இருக்கிறவங்க மத்தியிலையும் நீங்கள் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியும், அச்சத்தை ஏற்படுத்த முடியும். இதான் அவங்களுடைய பிளான். அதை அவர்கள் கச்சிதமாக செய்கிறார்கள். இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய நீங்கள் அவருக்கு தீனி போட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதான் நான் சொல்கிறேன். நான் அதை குற்றமாவோ குறையாவோ நான் சொல்லலை, என்னுடைய பார்வையில் நான் முன்வைக்கிறேன், அவ்வளவுதான். இல்லை, விஜய் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வலுவாக எதிர்வினை ஆற்றிருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி பார்ப்போம். நீங்கள் பாதிக்கப்பட்டவர் சார். ஆமாம், நீங்கள் பாதிக்கப்பட்டவர், நீங்கள் தானே வெளில வந்து பேசணும். சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க உங்களுக்காக, பிரதான எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, நீங்கள் தானே பேசணும். அப்போ நீங்கள் பேசும் பொழுது அது எதற்காக நீங்கள் ஹோல்ட் பேக் பண்ணிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது, அதனால் நான் அதை பற்றி சொல்ல முடியாது. ஒரு கால் நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்து அடித்தோன்னா அது இன்னும் இம்பேக்ட் இருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், அது எனக்கு தெரியாது. நான் அந்த இதுக்குள்ளேயே போக விரும்பலை. ஏன்னா அகைன் அஸ் ஐ செட், உங்களோட இன்டர்னல் இஷ்யூஸ் என்னன்றது எனக்கு தெரியாது, அது எனக்கு அவசியமும் கிடையாது. நான் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நான் சொல்லக்கூடியது என்னென்னா, பாதிக்கப்பட்ட நீங்கள் பேசணும்ல, பாதிக்கப்பட்ட அந்த மக்கள்லேயே குற்ற உணர்வுகளை அழுத்துறாங்க. அவங்க எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, இது அந்த மரணத்தை விட கொடியது. இது ஒரு உளவியல் தாக்குதல். மரணத்தை விட கொடியது என்னன்னா, அந்த மரணத்தால் சுற்றி இருக்கவங்களுக்கு பாதிப்பே இல்லை, இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு பாருங்க, அது இன்னும் கொடியது. அந்த தாக்குதலை அவர்களோட ஈகோ சிஸ்டம் செய்யும் பொழுது அவர்களால் எதிர்வினை ஆற்ற முடியாது, ஏன்னா அவர்கள் அப்பாவி மக்கள். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, நீங்கள் கண்டிப்பாக எதிர்வினை ஆற்ற வேண்டும். நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றத நீங்கள் வெளில வந்து சொல்லணும்ல. ஆமாம், அதை இன்னும் சொல்லலை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி என்னன்னாக்க, ஒரு வாரமாகவே இந்த கேள்வி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு கருத்து கணிப்பு நடந்ததாம், அந்த கருத்து கணிப்பில் விஜய் அவர்கள் தனித்து நின்றால் 120 வெற்றி பெறுவார், யாருடனாவது கூட்டணி வைத்தால் 200 வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு யார் நடத்துனாங்கன்னு அதோடைய பேர் தெரியல, எந்த நிறுவனம் நடத்தணும்னு தெரியல. ஆனால் ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த நியூஸ், இணையதளம் முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்குது. இதனுடைய பின்னணி என்ன? இதில் என்னங்க முன்னணி பின்னணி? அது ஒரு 5 ஏஜென்சியை வச்சு காசு ஊர்பட்ட காசை கொடுத்துருக்காங்க. பெண்ணு, இன்னு, சன்னு, மின்னு, சின்னு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுதானே வேலை. கோடிக்கணக்கில் எதுக்கு செலவு பண்ணி குறை வச்சுருக்கான் அவனெல்லாம், அவன் இதான் பண்ணுவான். எனக்கு எப்படியான கருத்து கணிப்பு, அப்படியான கருத்து கணிப்பு அப்படின்றதெல்லாம் அவன் பண்ண தான் செய்வான். அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கருத்து கணிப்புகள் வரலாம், நம்மளோட கருத்து கணிப்பு எடுத்து வெளியே விடுறோம், சரியா? அதெல்லாம் நடக்கலாம், அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எல்லாரும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லுவாங்க, சொல்கிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது. மக்கள் மனதில் உண்மையிலேயே என்ன இருக்குன்ற தேர்தல் வந்தால் தான் தெரியும். இல்லை, இதுக்கு பின்னாடி வந்து அதாவது ஒரு வதந்தியை நம்ம பரப்புறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கும்ல. இப்போ இந்த வதந்தியை பரப்பணும், அதாவது தனித்து நின்றா 120 ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தனித்து நில்லுங்க, இல்லை முதல்ல நீங்கள் தனித்து நில்லுங்க, கூட்டணி நில்லுங்க, அதெல்லாம் உங்கள் கட்சியோடைய முடிவு, சரியா? அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம வந்து அது முடிவு எடுக்கும் பொழுது நம்ம பேசுவோம் அது சம்மந்தப்பட்டு. இப்போ நம்ம கேட்குறது என்ன தெரியுமா? தேர்தல் வரவிருப்பது ஏப்ரலில், சரியா? அதற்கான பணிகள் எப்போ ஆரம்பிக்கும்னா பிப்ரவரி இறுதி வாரத்தில் ஆரம்பிக்கும். அப்படின்னும் பொழுது கூட்டணிகள் அப்போ தான் முடிவாகும், ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கும். தேமுதிக தலைவர் பொதுச் செயலாளர் அவங்க திருமதி பிரேமலதா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஜனவரி 9ஆம் தேதி எனக்கு கேளுங்க, அது வரைக்கும் என்னை விட்டுருங்க அப்படின்றாங்க. நியாயமான கூற்று தான் அது. அவைய கட்சி அவங்க பலப்படுத்துகிற வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க, சரியா? கூட்டணிகள் எப்போ முடிவாகும்? தேர்தல் அறிவிப்பு வரும்போது தான் இறுதி முடிவு வரும், நிச்சயமா, சரியா? அப்படின்னும் பொழுது அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். நம்ம இப்போவே நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பேச வேண்டியது என்னென்னா, ஒரு கட்சியே முடக்குவதற்கு இவ்வளவு சதி நடக்குது. இந்த சதி கரூர்லேருந்து ஆரம்பித்து நடந்து வருகிறது அப்படின்றத நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம். இது தற்செயலாக நடந்த சம்பவத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சதி திட்டம் போடப்பட்டதா, அல்லது சம்பவமே சதி திட்டத்தால் நடந்ததா அப்படின்றத நமக்கு தெரியாது. அதை வந்து நமக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கவங்க யாருன்னா சிபிஐ, உச்சநீதிமன்றம். இப்போ திமுக வெற்றி அடைஞ்சிருச்சா? இதில் அந்த கட்சியை முடக்கணுன்றது திமுக நினைச்சல வெற்றி அடைஞ்சிருச்சா? வெற்றி அடைஞ்சிருச்சான்றதை விட நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், திமுகவுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரதான கட்சி அதிமுக, சரியா? அதிமுக தன் கடமையை செய்திருக்கிறது. ஆமாம், இந்த விஷயத்தில் ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி திமுகவுடைய அராஜக போக்கினாலும் ஆளுங்கட்சியோட அராஜக போக்கினாலும் பாதிக்கப்படுகிறது என்றால் அந்த கட்சிக்கு உறுதுணையாக குரல் கொடுப்பது. அதுவும் எப்படி குரல் கொடுத்தார்கள்?
விஜய் செய்ததெல்லாம் சரி என்று குரல் கொடுத்தார்களா? அப்படி சொல்லலை. நீங்கள் சொன்னது என்ன? உன் பக்கம் இருக்க தவறுகள்லாம் நீ எப்போ நீ வந்து அதை பற்றி நீ என்ன நடவடிக்கையும் எடுத்திருக்க? நீ எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மாறாக இதை மறைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிற, இதை அரசியல்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் நீ செய்கிற அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறது. சரியா? விஜய் என்பவர் ஒரு கட்சியுடைய தலைவர். ஆனால் நீ ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறாய்ங்கிற பொழுது உனக்குத்தான் பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை அதிமுக வைக்கிறது. அது நியாயமான குற்றச்சாட்டு. இப்போ அதை அவங்க செஞ்சுட்டாங்க. திமுக எல்லா காலத்திலையும் இப்படி தானே செயல்படும். அப்புறம் எதுக்கு அதை தீய சக்தின்னு சொல்கிறோம் அப்படின்னும் பொழுது அதற்கு எதிர்வினையாற்ற நீங்கள் தானே சொன்னீங்க. அந்த கரூர் வரத்துக்கு முன்னால் நாமக்கல் வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று என்று சொன்னீர்கள். இன்றைக்கு நீங்கள் திமுகவுக்கு எதிர்வினையை ஆற்றாமல் இருப்பது என்னன்னு எடுத்துக்கிறது அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். சரியா? அதற்கான பதிலை நீங்கள் தான் கொடுக்கணும். நிச்சயமான இது வரைக்கும் கலந்து கொண்டு நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு பகிர்ந்தீங்க. இன்னொரு காணொலியில் மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திப்போம். நன்றி.